ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்போட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இலான் மஸ்க் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட், ஒரு போதைக்கு அடிமையான ஒரு ஆளு. அந்த ஆளெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியாதுன்னு இப்போ சொல்றாங்க. எலக்ஷன் அப்போ அந்த ஆள் தான் காசு குடுத்து ஜெயிக்க வச்சதுல கேம்பெயினுக்குலாம் நெறைய மாசம் செலவு பண்ணியிருக்காரு. ட்விட்டர்ல வந்து ரொம்ப ஓப்பனா பேசினாரு. அப்போலாம் தெரியல. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இலான் மஸ்க் வந்து ஒரு போதை கையு. அந்த கையெல்லாம் சீரியஸா நம்பாதீங்கங்க. அந்த ஆள் சரியில்ல அப்படிங்கிறாரு. இப்போ 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கா. நம்மளுக்கு மஸ்க்க பத்தி தெரியும், ட்ரம்ப பத்தியும் தெரியும். 2 பேருமே ட்விட்டர்ல சட்டுன்னு போடுவாங்கல்ல. இப்போ இலான் மஸ்க் என்ன பண்றாரு பதிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீ இப்படியே பேசிட்டு இருக்கியா? நான் சொல்றேன். இந்த பில் பாஸ் ஆகுற அடுத்த நாள் ஓகேவா? நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் நான் வந்து என்னோட சொந்த கட்சி ஆரம்பிக்க போறேன். இலான் மஸ்க் சேஸ் இட் ஆன் ட்விட்டர். ஓகேவா? ட்விட்டரே அவரோடது தானே. சோ அவர் அதுல சொல்றாரு. நான் வந்து சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். அந்த கட்சியோட பேரு அமெரிக்கா பார்ட்டி அப்படின்னு சொல்றாரு. அண்ட் எங்களோட கோல் வந்து இந்த நாட்டுல மக்களுக்கு வந்து 2 கட்சி தான் அமெரிக்காவை நீங்க எடுத்தீங்கன்னா. ஒன்னு டெமோக்ராட்ஸ், இன்னொன்னு ரிப்பப்ளிகன். நம்ம ஊர்ல கூட கிட்டத்தட்ட சொல்லலாம். எப்படி பார்த்தீங்கனாலும் ஒன்னு பிஜேபி தலைமையில, இல்லனா காங்கிரஸ் தலைமையில. இதுதானே லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்காலயும் அப்படிதான். 2 பெரிய கட்சி தான். ஓகேவா? அந்த கட்சி அங்கேயே எங்கேயாவது தலைமை கோலிஷன்லாம் இருக்கும். அங்க 2 கட்சி தான். மொத்தமே 2 கட்சி தான். எல்லா ஸ்டேட்லயும் அந்த 2 கட்சியில யாராவது ஒருத்தங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த நம்ம மஸ்க் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு வந்து இந்த 2 கட்சியை தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம்ல பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா இந்த பணக்காரங்களுக்கு ஃபேவரபிளாவும், அப்புறம் வந்து என் நாடு மட்டும் தான் பெருசு, மத்த நாடெல்லாம் சப்ப, நான் வந்து வெளியே இருந்து வந்தவங்களெல்லாம் திருப்பி வெளியே அனுப்பிச்சிருவேன் பேசக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கா ஒரு பார்ட்டி இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் விங்ல இருப்பாங்க. எல்லாரையும் சேர்த்துக்கோங்க, எல்லாருமே நம்ம நாட்டுக்குள்ள ஈஸியா வந்து வேலை பார்க்கணும், எல்லாருமே எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும், எல்லாருமே சமமான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் விங்ல ஒருத்தங்க இருப்பாங்க. பட் பொதுமக்கள் வந்து ரெண்டுமே கிடையாது. இலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கன் மக்கள் பொதுமக்களுக்கு வந்து இத ரெண்ட பத்தியும் கவலை இல்ல. இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கக்கூடிய 10% தான். மீதி இருக்கக்கூடிய 80% ஆஃப் பீப்பிள்க்கு அவங்கவங்க வாழ்க்கை அன்னைக்கு நல்லா இருக்கணும், எல்லாருமே வந்து நம்பி ஓட்டு போடுறாங்க, டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா செலவு பண்ணணும்னு சொல்றவங்க தான் மெஜாரிட்டி. நடுவுல இருக்கக்கூடிய 80%. நான் வந்து உருவாக்கக்கூடிய இந்த 3வது கட்சி, அமெரிக்கால ஆல்ரெடி 2 பெரிய கட்சி இருக்குது. சோ நான் 3வதா உருவாக்கக்கூடிய கட்சி வந்து இந்த நடுவுல இருக்கக்கூடிய 80% ஆன இந்த பொலிட்டிக்கலா இல்லாத பொதுமக்கள் இருப்பாங்கல்ல, சாதாரண மக்கள், இவங்களுக்கான ஒரு பார்ட்டி நான் ஆரம்பிக்க போறேன். இதுல படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, எல்லா விதமான பீப்புளும் இருப்பாங்க. ஆனா இவங்க அரசியல்வாதிகள் கிடையாது. அரசியல்ல வந்து இருக்கக்கூடிய விமர்சகர்களோ, அரசியலே ஊறி இருக்கக்கூடியவங்களோ, இல்ல ட்ரால் மெட்டீரியல்ஸோ எதுவுமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் யாரையா திட்டிக்கிட்டு அது எதுவுமே கிடையாது. இவங்க நார்மலான வாழ்க்கையை பார்க்கக்கூடியவங்க தான் 80% இருக்காங்க. அவங்கள நான் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மஸ்க் வந்து இன்னும் டபுள் டவுன் பண்றாரு. அப்போ ட்ரம்ப் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிடுறாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த எலெக்ஷன்ல மட்டும் நீ தலையிடு, உன்னை நான் திருப்பி அனுப்புறத பத்தி யோசிக்கிறேன்டா டேய் அப்படின்னு வந்து ட்ரம்ப் பேசியிருக்காரு. உங்களுக்கு டவுட் வரும், மஸ்க் எங்க திருப்பி அனுப்ப போறாங்கன்னு கேக்குறீங்கல்ல. பேசிக்கா இலான் மஸ்க் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கால பிறந்த ஒரு ஆளு. அதுக்கப்புறம் அவர் அமெரிக்கால போய் செட்டில் ஆகி அங்கதான் இப்ப ஃபுல் அமெரிக்கன் பேட்ரியாட்டோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் அப்ப என்ன கடைசியில கார்டு ட்ரம்ப் எடுக்கிறாருன்னா, இப்படியே நீ பேசிட்டு உன்னை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சிருவேன், நம்ம சொல்லுவோம்ல உடனே இந்த பக்கத்து நாட்டுக்கு கிளம்பிப்பா, அந்த கார்டு இருக்கிறதுல கடைசி கார்டு அதுதான். என்ன சொல்றதுன்னு தெரியல, அதை எடுத்துருவாங்கல்ல. அந்த கார்டை வந்து நம்ம ட்ரம்ப் எடுத்திருக்காரு. இலான் மஸ்க் இருந்துகிட்டு நீ என்னனாலும் பேசிடி, எலெக்ஷன் வந்து பில் மட்டும் பாஸ் ஆகட்டும், இந்த பில் பாஸ் ஆகுற அடுத்த நாள் நான் கட்சி ஆரம்பிக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இலான் மஸ்க் பேசிட்டு. சோ இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன, அப்படி ஒருத்தர் உருவாகி ஜெயிச்சிட முடியுமா, பிரசிடென்ட் ஆக முடியுமா இலான் மஸ்க்னாலன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஹைலி அன்லைக்லி. ஆனா இலான் மஸ்க் வந்து அதுக்கு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அனௌன்ஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய 50 ஸ்டேட்லயும் போய் நான் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சில ஊர்ல என்னன்னாலும் ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கரெக்ட்டா? என்ன எழுதி வச்சினாலும் என்ன சொன்னீங்கனாலும் மாறவே மாறாத ஊர்கள் நிறைய. எல்லா ஊர்லயும் நம்ம ஊர் அரசியல் எப்படி இருக்கோ எல்லா ஊர்லயும் அரசியல் அந்த மாதிரி சில கட்சிகள் இருக்கும். இப்போ அவங்க கிட்ட எல்லாம் நான் சண்டை போட்டு ஜெயிக்க விரும்பல. பட் சில ஸ்டேட்ஸ் இருக்கு. சில ஸ்டேட் வந்து ஒரு தடவை ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, இன்னொரு தடவை இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்கள பிரெடிக்டே பண்ண முடியாது, யார் ஜெயிப்பாங்கன்னு பிரெடிக்ட் பண்ண முடியாத ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய சில ஸ்விங் ஸ்டேட்டை மட்டும் நான் டார்கெட் பண்ண போறேன். அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்ல வந்து நாங்க அமெரிக்கன் பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி, 3வது பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி அதுல நாங்க ஜெயிப்போம். எங்களுக்கு மொத்த அமெரிக்கா நாட்டையும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, எங்களுக்கு தேவை ஒரு 10-15 சீட்டு தான். ஆனா இந்த 10-15 சீட்டு இந்த சைடு டெமோக்ராட்ஸ் இந்த ஒரு கட்சி கிட்ட வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் சீட்ஸ் இருக்குமா, அப்புறம் ட்ரம்போட பார்ட்டி கிட்ட இன்னொரு பஞ்ச் ஆஃப் சீட்ஸ் இருக்குமா. பட் நடுவுல இருக்கிற இவங்க வந்து யார் சைடு சப்போர்ட் பண்றாங்களோ அந்த பில் எல்லாம் அந்த சட்டங்கள்லாம் பாஸ் ஆகும். யாருக்கு, ஏன்னா மெஜாரிட்டி அப்பதான் இவங்க கையில மெஜாரிட்டி கொஞ்சம் நம்பர் இருந்தாலும், ஆனா இவங்க யார் சைடு போறாங்களோ அதுதான் மெஜாரிட்டியா மாறும். அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸை மட்டும் நாங்க டார்கெட் பண்ணி எலெக்ஷன்ல நிக்க போறோம் அப்படின்னு வந்து மஸ்க் சொல்றாரு. which is highly effective. சோ இத வந்து ஒருவேளை அவர் சக்சஸ்ஃபுல்லா வர்ற எலெக்ஷன்ல பாஸ் பண்ணிட்டார்னால், அவங்க கட்சியும் ஆரம்பிச்சு அவங்க வந்து எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கவும் செஞ்சுட்டாருன்னா,
இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்டா மாறும். எப்படி டெஸ்லா கார் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கார் கம்பெனியும் இருந்துகிட்டு எலக்ட்ரிக்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சு எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்களோ, எப்படி வந்து நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஏகப்பட்ட ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு வந்துட்டு இருக்கோ, உலகம் ஃபுல்லா இது நடந்துட்டு இருக்குது. அமெரிக்கால ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரும் இது ஒரு செம்ம மேட்டர் இருக்குப்பா நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றாங்கல்ல. இலான் மஸ்க் ஒரு உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரன், அமெரிக்காவோட மிகப்பெரிய பணக்காரங்க ஒருத்தவங்க வந்து நான் அரசியலுக்குள்ள இறங்குறேன்னு சொல்லி டார்கெட் பண்ணி மெஜாரிட்டிக்கு யாரு பக்கம் போகுதுங்க சொல்லக்கூடிய சில சீட்ஸை மட்டும் புடிச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஊர் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் அவங்க கேங் இருக்காங்கல்ல, அவங்களோட சீட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் டுடேஸ் பிஜேபி. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த மெஜாரிட்டியை கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவலா பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. இவங்களோட சப்போர்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. இவங்களும் மனசு வச்சாதான் பிஜேபி எந்த பில்லும் பாஸ் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி அந்த சின்ன பார்ட்டி தான், ஒரு ஸ்டேட் தான் கரெக்டா. ஆனா அவங்களோட பவர் கவர்மெண்டே என்ன பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பவர் கவர்மெண்ட்டுக்குள்ள நிறைய பெனிட்ரேட் கூட பண்ண முடியும். கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து நம்ம மினிஸ்டர்ஸ்லாம் கூட இருந்தாங்கல்ல. நம்ம ஊர்ல இப்போ ராஜா அவங்க வந்து இந்த 2G ஸ்கேம் அந்த டயத்துல எல்லாம் போய் இருந்தாங்கல்ல. சோ அந்த அந்த ரொம்ப ஃபேமஸான மினிஸ்டர்ங்கிறதுக்காக சொல்றேன், எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துரும். எம்கே அழகிரி அவங்க வந்து மினிஸ்டரா இருந்திருக்காங்க. சோ கொஞ்சம் ஒரு ஸ்டேட் தான், ஆனா சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அப்படி மம்தா பானர்ஜி வந்து ரயில்வேஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க. சோ ஸ்டேட்ல கொஞ்சம் சீட்ஸ் இருந்தாலும் சென்டர்ல பெருசா பவரை பிடிக்க முடியல. இலான் மஸ்க் வந்து நான் டார்கெட் பண்ணி சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் நிக்கிறேன். நாடு ஃபுல்லா தான் அமெரிக்கால எல்லாருமே நிப்பாங்க. நான் அதை பண்ணாம நான் சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் நின்னு இந்த சில சீட்ஸை மட்டும் எடுத்து நான் வந்து பவருக்கு வரேன். நான் வந்து எக்ஸ்ட்ரீம் வோக்காவும் பேச மாட்டேன், எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்காவும் இருக்க மாட்டேன். நடுவில் இருக்கக்கூடிய 80% மக்களுக்கான பொதுமக்களுக்கான ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இலான் மஸ்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு.